ஹாய் ஆல். இன்றைக்கி ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பார்த்தா சுகர்ஸ் 300க்கு மேலே இருந்துச்சு. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், கருப்பரிசி, கவுனி அரிசி இதுதான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதையே வந்துட்டு 3 வேளையும் சாப்பாடாக சாப்பிட்டேன். அப்புறம் நடுவில் கருப்பரிசி கஞ்சி குடித்தேன், கவுனி அரிசி கஞ்சி குடித்தேன், வேறு டைப் ஆஃப் அரிசிஸ் எல்லாம் கஞ்சி, சாதமே 3 வேளையும் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் எந்த அரிசியாக இருந்தாலும், கருப்பரிசியாக இருந்தாலும், கவுனி அரிசி ஆகட்டும், 3 வேளையும் சாப்பாட்டு டைப்பில் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக சுகர் ஏறும். அதே போல் நீங்கள் கஞ்சியாக குடித்தாலும் சடனாக குளுக்கோஸ் ரைஸ் ஆகத்தான் செய்யும். இதில் வந்துட்டு எதனால் இந்த கருப்பரிசி இதெல்லாம் இப்போ எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னா, அதில் வந்துட்டு அதிகமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனால் எல்லா அரிசியிலுமே வந்துட்டு மாவுச்சத்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்துட்டு இப்போ கருப்பரிசி எடுத்துக்கிறீங்க, கவுனி அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா அதை ஆஃப்டர்நூன் டைம் 1 டைம் வந்துட்டு நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கிட்டு, மற்ற மார்னிங் டைமும் நைட்டும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு டிஃபன் ஐட்டம்ஸாகவே நீங்கள் தோசையே கருப்பரிசி அதை யூஸ் பண்ணி தோசை, இட்லி இந்த டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். யூஷுவலாக ரைஸையே 3 டைமும் எடுத்தீங்கன்னா, கஞ்சியாக குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர் ஏறதான் செய்யும். ஸோ இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.